வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். நாம் சித்தி அடைய வெற்றி பெற ஆர்வ எழுச்சி கொள்ளும் முழு நிறைவே கடவுள். நீ உன்னுடைய மிக ஆழ்ந்த ஆர்வ எழுச்சியில் உண்மையிலேயே அவனிடம் என்ன எதிர்பார்க்கின்றாயோ அதாக இருப்பவனே இறைவன். ஒவ்வொருவரும் தனக்குள் குடியிருக்கும் இறைவனை உடையோரே. மேலும் பிரபஞ்ச முழுமையிலும் எந்த ஒரு ஜீவனும் மனிதனைப் போல துணை பலவீனமாக இராத போதும் எதுவும் அவனை போன்ற தெய்வீகத்துடன் இல்லை. இதைத்தான் நாம் இறைவன் என பொருள் கொள்கின்றோம். நாம் அடைய வேண்டிய அனைத்து அறிவே, நாம் பெற வேண்டிய அனைத்து சக்தி, நாம் ஆக வேண்டிய அனைத்து அன்பு, நாம் முயன்று பெற வேண்டிய அனைத்து முழு நிறைவு, நாம் ஒளிமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெளிப்படுத்த வேண்டிய அனைத்து ஒத்திசை மற்றும் முன்னேறிச் செல்லும் சமநிலை, நாம் உணர வேண்டிய அனைத்தும் பதிய மற்றும் தெரிந்திராத பெரும் சிறப்பு வாய்ந்த நேர்த்திகள். நான் யார்? பல மாறுவேடத்தில் கீழிருக்கும் இறைவன். தெய்வீக உணர்வுடன் ஐக்கியமடைவதை விட அழகானது வேறொன்றுமில்லை. ஒருவன் தான் தேடுவதை நிச்சயம் காண்பான். அவன் அதை அனைத்து நேர்மையுடன் தேடினான். ஏனெனில் ஒருவன் தேடுவது அவனுக்குள்ளேயே இருக்கிறது. ஒவ்வொருவனும் இறைவனிடம் நான் தங்களை அறிந்து கொண்டு விட்டேன் என கூற முடியாது. இருந்தாலும் அனைவரும் அவனை தம்முள்ளேயே வைத்துள்ளனர். மேலும் அவர்களுடைய ஆன்மாவின் மனதில் இறைவனின் குரல் எதிரொலிப்பதை கேட்கலாம். ஒருவன் இறைவனை வரையறுத்து கூற அல்லது விளக்க இயலாமல் இருந்த போதிலும் ஒருவன் இறைவனை உணர்ந்து இறைவனின் இருக்க முடியும். ஒருவன் இறைவனை வெளிப்படுத்த இயலாதவனாக இருந்த போதிலும் கூட இறைவனாக வாழ முடியும். நாம் முன்னேறி நம்முடைய ஆணவத்திலிருந்து நம்மை நாமே தூய்மை செய்து கொள்கையின் இறைவனுடன் நமக்குள்ள நட்பு மேலும் தெளிவாக, ஆவலுடன் உணர்வும் தெளிவாகும். இறைவனை வன்முறையால் வெல்ல முடியாது. அன்பில் மற்றும் ஒத்திசையின் மூலம் மட்டுமே நீ இறைவனை அடைய முடியும். இறைவனுடன் நெருங்கிய உறவு இறைவனுக்கு முழுமையாக சரணடைதலும். இந்த நெருங்கிய உறவுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் இன்றி அவனுடைய செல்வாக்கிற்கு முழுமையான ஏற்புத்திறன் உடைமை. இறைவனுடைய கருணை அற்புதமானது, மேலும் சர்வ வல்லமை வாய்ந்தது. எப்பொழுதும் இறைவனை வரவேற்க தயாரிரு. ஏனென்றால் அவன் எந்த நேரத்திலும் உன்னிடம் வரலாம். நிச்சயமாக இறைவன் மற்ற யாரையும் போலவே தனது மனதை மாற்றிக்கொள்ள உரிமை உடையவன். கடவுள் உரையாடலில் இன்பம் காண்பது அல்ல. மனிதனின் சட்டப்படி குற்றம் புரிந்தவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் மனிதனின் சட்டத்தை விட அதிக தவிர்க்க முடியாத சட்டம் ஒன்றுண்டு. அதுவே இறைவனின் சட்டம், அன்பும் கருணையுமாக சட்டம். இந்த சட்டத்தினால்தான் உலகம் உண்மை மற்றும் அன்பை நோக்கி சகித்து கொண்டு முன்னேற முடிகிறது. இறைவன் மனிதர்கள் செய்வது போல் விஷயங்களை பார்ப்பதில்லை. தண்டனை அல்லது பரிசு அளிக்க வேண்டிய தேவையும் அவனுக்கு இல்லை. ஒவ்வொரு செயலும் தன்னுள்ளேயே அதனுடைய பலனையும் அல்லது விளைவையும் கொண்டு செல்கின்றன. இறைவன் மனிதனை கொடுமையானவனாக ஆக்குவதில்லை. மனிதனை தன்னைத்தானே கடவுளிடம் இருந்து விலக்கி கொண்டு தானாகவே தன்னை கொடுமைக்காரனாக ஆக்கிக் கொள்கிறான். இறைவனை புரிந்து கொள்ள நமக்கு வேறு எந்த விதமான விருப்பம் தேர்வுகளும் இருக்கக்கூடாது.
இறைவனை புரிந்து கொள்ள ஒருவன் இறைவனாகவே ஆக வேண்டும். நம்மிடம் இறைவன் குடிகொள்ள நம் மனம் தூய்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம் நம்பிக்கையுடன் நாம் இறைவனை வழிபடுவோமானால் நம் ஆன்மாவில் கலந்திருக்கும் இறைவன் வெளிப்படுவான். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு இருக்கின்ற இடத்தில் இறைவன் குடிக்கொள்வார் அவர்களை. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.